வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் இன்றைக்கு இந்த நிலங்களை பற்றி படிக்க போகிறோம். நிலங்களை எடுத்துக்கொண்டால் எங்களோட சங்ககால புலவர்கள் என்ன செய்தவர்கள் என்றால் நிலங்களை 4ஆக வகுத்தனர். என்னென்ன? முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 4 நிலங்களையும் 4ஆக பிரித்திருக்கு. அதாவது நிலங்களை 4ஆக பிரித்தவர்கள். இனி 5வது நிலம் ஒன்று பாட வரும், அது நான் இறுதியாக சொல்வேன். இப்போ குறிஞ்சி என்றால் உயரமான நிலத்தை சொல்றது, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அதுபோல காடும் காடு சார்ந்த இடத்தை சொல்றது முல்லை, வயலும் வயல் சார்ந்த நிலமும் சொல்றது மருதம். நெய்தல் என்றால் நீரும் நீர் சார்ந்த நிலமும். அதை நாங்கள் எப்படி காட்டுறோம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக, ஒரு உயரமான இடம், அதாவது மலை உயரமான இடத்துல தான் குறிஞ்சி என்று அந்த நிலத்தை சொன்னார்கள். முந்தி குறவர்கள் இங்கு வாழ்ந்து இருந்தவர்கள், முந்தின கால குறவர்கள் இங்கு வாழ்ந்தவர்கள். அவர்கள் இந்த தேன், தினம, கிழங்கு போன்றவற்றை உற்பத்தி செய்து அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களாக இருந்தவர்கள். அடுத்தது முள்ளியை எடுத்துக்கொண்டோம்னா உங்களுக்கு காடு, ஃபாரஸ்ட், எல்லாருக்கும் காடு தெரியும். காட்டில் என்ன இருக்கும்? மரங்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே காடும் காடு சார்ந்த நிலத்திலும் மரங்கள் இருப்பதனாலும் மிருகங்கள் அங்கு வாழ்வதனாலும் அங்கு நாங்கள் வேட்டையாடுதல் தொழிலை செய்வோம். தேனீக்கள் தேனை கட்டுவதும் அங்குதான், அதாவது காடுகளில் நிறைய தேன் கூடுகள் கட்டப்படும். அடுத்த மருதத்தை எடுத்தோம்னா இது ஒரு மகிழ்ச்சியான நிலம். மருதம் அந்த இப்ப இந்த நிலங்கள் எல்லாம் ஒரு பூக்களை கொண்டு சொல்லுறது, அது பின்னால நான் சொல்லுகிறேன். இந்த மருத நிலம் பயிர் செய்யக்கு ஏற்ற நிலம். மனிதனானவன் தன் பயிர்களை செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு எடுத்தபடியால் இந்த நிலம்தான் பயன்பட்ட நிலம். அவை இங்கு பயிர் செய்கை, கமக்காரர்கள் பயிர் செய்த நிலமாக இருந்தது மருத நிலம். அடுத்த நிலம் நெய்தல். இங்கு முக்கியமான தொழில் மீன்பிடி தொழிலாக இருந்தது. காரணம், நீரும் நீர் சார்ந்த நிலமும். அங்க வள்ளங்கள், ஓடங்கள் போன்றவற்றில், கப்பல்கள் போன்றவற்றில் அவர்கள் சென்று மீன்பிடி தொழிலை புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். நெய்தல் என்றால் உங்களுக்கு தெரியும், நொய்கிற, அதாவது ஒரு ஸ்பொஞ்சுக்கு தண்ணி விட்டால் எப்படி நொய்யுதோ அதுபோல நீரும் நீர் சார்ந்த மணலும் கொஞ்சம் தண்ணித்தன்மையுடைய மணலாக இது இருக்கும். அடுத்தது இந்த நிலங்களின் பெயர்களை அவர்கள் வச்சதற்கு காரணம் பூக்கள் அடிப்படையை தான் வச்சார்கள். இந்த மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்றால் குறிஞ்சி பூ, அது 12 வருடத்துக்கு ஒருக்கா தான் பூக்கும். 12 வருடத்துக்கு ஒருக்கா பூக்கிற பூ குறிஞ்சி. அடுத்தது முல்லைப்பூ, காடுகளில் வெள்ளை நிறமான பூ உங்களுக்கு தெரியும். அடுத்தது மருதம். மருத நிலத்தில் மருத பூக்கள் பூத்து கீழே விழும். நெய்தல் நிலம், நெய்தல் பூ, அதாவது நீலோற்பலம் என்று சொல்லுவார்கள். கடல்ல வாழ்ற தாமிர மாதிரி ஒரு பூவை சொல்றது நீலோற்பலம். அது இந்த நெய்தல் நிலத்துல இருக்கிறது. ஆதலால் இந்த நிலங்களுக்கு பூக்களின் பெயரையும் வைத்திருக்கிறார்கள். அதை விட அந்த சங்ககால மக்கள் இலகுவாக இந்த நிலங்களை கண்டுபிடிப்பதற்காக இவற்றை பிரிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதுதான் உங்களுக்கு அந்த 4 வகை நிலங்கள். ஓகே, இப்ப விளங்கி விடுதல் நினைக்கிறேன். நன்றி.